ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன். மீன் குட்டிங்களை எப்படி சீக்கிரமாக பெருசுப்படுத்துறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் இறக்காமல் எப்படி வளர்த்துறது, ஸோ அதை பற்றி இந்த வீடியோ இருக்க போது. ஃபஸ்ட் இடத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா மீன் குட்டிங்களை வந்து பார்த்திங்கன்னா பெருசுப்படுத்துறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துலேயும் ஒரு மீன் குட்டி வந்து குட்டி போட்டதுலேருந்து பெருசாகிறது குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் ஆகும். அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து சின்ன டப்பா யூஸ் பண்ணுவோம். ஸோ 4 to 5 மாதம், சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆவது பேட்ச் 4ஆவது பேட்ச் குட்டியாக இருக்கும். அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 மாதம் கம்பல்சரி வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். அந்த டைம் வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா, மீன் குட்டி வளர அந்த டைம் கம்பல்சரி ஆகும். நீங்கள் அதுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா குட்டியே வளர மாட்டேங்குது என்னடா அப்படி சொல்லிட்டுலாம் நினைக்காதீங்க. இந்த 3 மாதம் வரைக்குமே சின்னதாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். திடீர்னு அந்த ஒரு 20 நாள் வந்து பார்த்திங்கன்னா என்ன மேஜிக் என்ன நடக்கும்னு தெரியாதுங்க. அந்த 20 நாளில் பார்த்திங்கன்னா அப்படியே சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேங்களா, ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது குட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் வளர்க்கும் போது என்னென்னா இந்த டப்பாலையும் போட்டு வளர்த்துட்டு இருக்குங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு அதாவது சிம்ஸோட விட்டு வளர்த்தும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வளர்ச்சி வந்து வேகமாக இருக்குங்க. நான் வந்து சிம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீட் பண்ணிட்டு இது வந்து இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெட் சிம்ஸ் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லோ ரெட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டு தான் ப்ரீட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 பேரண்ட் கப்பி மாதிரி இருக்குங்களா. ஸோ நல்லா பாருங்கள், பேரண்ட் கப்பி மாதிரி நீந்திட்டுருக்கா. ஸோ இது வந்து சில்லி மொசைக்கி கப்பியினுடைய குட்டியாக இருந்ததுங்க. இருங்க உங்களுக்கு சைஸ் டிஃப்ரென்ஸ் பிடிச்சி காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். அதாவதுங்க இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சிம்ஸ் தான் இருக்குது. நல்லா ப்ரீட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, எல்லாமே உள்ளுக்குள்ளே ரெட்டு எல்லோ எல்லா கலரும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதனுடைய சைஸு அப்படியே பாருங்கள். இந்த கப்பிக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியுதுங்களா, நீங்கள் சொன்னால் நம்பவே முடியாது. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து பேரண்ட் மாதிரியும் ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட் மாதிரியும் அதனுடைய குட்டிங்க மாதிரியும் தானே இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இதுங்க வந்து பார்த்திங்கன்னா இதே பேட்ச் தாங்க. ஆனால் வளர்ச்சி பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வேகமாக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அந்த சிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முட்டை வைக்கும். ஓகேங்களா, ஸோ சிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பெருகக்கூடியதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு பேரை நம்ம தான் இதில் விட்டுருந்தேன். ஸோ இப்போ பாருங்கள் எத்தனை பேர் இருக்குது பாருங்கள். 2 பேரை நம்ம விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். எத்தனை குட்டிங்க தெரியுமாங்க. இதிலிருந்து எடுத்தது தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறையா சிம்ஸ் குட்டிங்க இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாமே இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட இதுலேருந்து மட்டுமே ஒரு 50 குட்டி பக்கம் நல்லா சூப்பரான இதிலே எடுத்திருப்பேன். ஆனால் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேகமாக முட்டை வைக்கக்கூடாது. அப்படி முட்டை வைக்கக்கூடியது என்ன பண்ணணும்னா ஒரு 4 குட்டி நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா அந்த சிம்ஸ் முட்டை வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேகமாக வளருதுங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா இப்போ கப்பியே வளர்த்துறீங்கன்னா அடிஷ்னலாக அந்த சிம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே விட்டு ப்ரீட் பண்ணலாம். நல்லா வளர்ச்சி நல்லா ரிசல்ட் நல்லா கொடுக்குதுங்க. நானுமே ட்ரை பண்ணும்போது என்னென்னா இது கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அதாவது வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு வந்து எங்கள் அம்மாவுமே வீட்டில் டப்பா வச்சுருக்காங்க. ஸோ அந்த டப்பாவில் விட்டது. ஸோ நிறையா சிம்ஸோட விட்டு வச்சுருக்குங்க. நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஓகேங்களா, நீங்கள் முடிஞ்சளவு கப்பி வந்து வளர்த்துறீங்க இல்லை அப்படின்னா எக்ஸாட்டிக் கப்பி பேசிக் கப்பியோட கூட விட வேணாம். ஏன்னா நார்மல் கப்பி நீங்கள் யூஸ்வலாகவே நல்லாவே வேகமாக வளரும். நான் சொல்கிறது என்னென்னா எக்ஸாட்டிக் கப்பியோட நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா சிம்ஸ் வாங்கி கொஞ்சம் விட்டு பாருங்கள், நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டையை சாப்பிடுதா என்னன்னு தெரியல, ஆனால் சிம்ஸோடு இருக்கும்போது நல்லாவே ரிசல்ட் நல்லா வேகமாக கொடுக்குது. ஓகேங்களா, அதுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதுதாங்க அதுக்கு உதாரணமே. ஆனால் செம்ம ரிசல்ட்டுங்க. துளியோண்டு தான் இருக்குது, இதில் இருக்கிறது எல்லாமே துளியோண்டு இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த சிம்ஸ் முட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹை ப்ரோட்டீனான ஃபுட்டு தான். ஸோ அது தனியாகவே சிம்ஸ் முட்டைன்னு பார்த்திங்கன்னா தனியாகவே விற்கும். பட் ஆனால் அதோட விட்டு வளர்த்தும் போது நல்லா இதுங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் இறக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுவோம். பட் ஃபஸ்ட் இடத்துல ஒன்றே ஒன்று தாங்க சொல்லிடுறேன். அந்த எக்ஸாட்டிக் கப்பி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கப்பி மாதிரிலாம் இல்லைங்க. இந்த எக்ஸாட்டிக் கப்பி போகும்போது இந்த தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இது வந்து ரொம்ப 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 பழைய தண்ணிங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாட்டிக் ரொம்ப எக்ஸாட்டிக்லாம் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ பிகினர்ஸாக எல்லாருக்குமே செட் ஆகக்கூடிய வந்து ஜெட் பிளாக்கு, அதுக்கப்புறம் அந்த ரெட் சில்லோடோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமன் ஃபிஷ், அதெல்லாம் எல்லாத்துக்குமே காமனாக செட் ஆகும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சில வெரைட்டி ரொம்ப அந்த கொய் டெக்ஸ்டர் அந்த கொய் கப்பியெல்லாம் ரொம்ப டஃப்புங்க. ஓகேங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர் எடுத்துக்கணும். பட் நம்ம என்ன தான் சொன்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறோம். தண்ணி என்னடா சொல்கிறேன் எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போயுமே நிறையா பேர் என்கிட்ட மெசேஜில் கேட்கறது ப்ரோ, என்ன ப்ரோ சொல்கிறீங்க, தண்ணி மாற்றாட்டி மீன் எப்படி ப்ரோ நல்லாயிருக்கும். ஸோ அப்படி தான் நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா
நான் சொல்கிற கான்செப்டே இதுதாங்க. அதாவது தண்ணியை நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்காந்து கொண்டும் அந்த பழைய தண்ணியும் யூஸ் பண்ண சொல்கிறேன். பழைய தண்ணியாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் சொல்கிறேன். இது குட்டி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் என்னமோ ஆச்சுங்க. 1.5 மாதம் 2 மாதம் இருக்கும். இப்போ வரைக்குமே தண்ணி நாங்கள் மாற்றலை. தண்ணி மாற்றாட்டி எப்படி மீன் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது சூப்பராக நல்லா இருக்குங்க. அது காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா, தண்ணி ட்ரை ஆகும்போது டாப்பை மட்டும் பண்ணால் போதும். இந்த பாசம் பிடிச்சதெல்லாம் அப்படியே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, தண்ணி அழுக்காகிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஃபுட்டுனால தான். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள். ஸோ இப்படி வேஸ்டேஜ் ஃபுட்டு, அதாவது இப்படி தூக்கி அள்ளி போட்டோம்னா என்ன ஆகுனா, மீன் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதில்ல. பட் இருந்தாலும் ஃபுட்டு வந்து நிறையா போடும்போது என்ன ஆகுதுன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஒரு சின்ன பையன் அந்த தம்பி தூக்கி போட்டு போயிட்டான். ஸோ இப்படி போடும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மீன் தண்ணி வந்து அழுக்காயிருங்க. ஸோ அப்படி அழுக்காகிறது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கெட்டு போயிடும். ஸோ இதை வந்து நான் பண்ண சொல்லிங்க. நான் பண்ண சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஃபுட்டு அளவாக கொடுத்து ப்ராப்பராக கொடுத்து தண்ணியை கலங்கடிக்காமல், அதாவது மீன் வேஸ்ட்டு போட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி டாப்அப் பண்ணால் ஒன்றும் ஆகாதுங்க. நான் சொல்கிறேன் இந்த மாதிரி தண்ணியை மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். மீன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இறப்பே வராதுங்க. நல்லா சூப்பராக இது இருக்கும். அது போக ரொம்ப எக்ஸாட்டிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை தான். ஓகேங்களா? எல்லாருக்குமே எல்லா வெரைட்டியும் செட் ஆகுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு என்ன வெரைட்டி? இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதாரணம் ஜெட் பிளாக் கொஞ்சம் செட் ஆகுது, ரெட் சில்வரோட கொஞ்சம் செட் ஆகுது. ஸோ இது வந்து காமன் ஃபிஷ் தான். இது வந்து எல்லாருக்குமே செட் ஆகக்கூடிய ஃபிஷ் தான். ஸோ இப்படிங்கிறப்ப பிரச்சனை இல்லை. ரொம்ப எக்ஸாட்டிக் போகும்போது எனக்குமே ரொம்ப டஃப் தாங்க. அதாவது நான் இப்பயுமே சொல்கிறேன், உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்கிறது தான். ஸோ இந்த கப்பிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர் எடுத்துகிட்டு இருக்கேன். அதாவது குட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ ரொம்ப, அதாவது நான் இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த கப்பிக்கும் கேர் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு கேர் எடுத்து ரொம்ப பத்திரமா பார்த்துட்ருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த கொய்டெக்ஸோட டம்போயனுடைய குட்டிங்க. ஏன்னா அவ்வளோ கேர் எடுத்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு மினிமம் ஒரு 10 குட்டியாச்சும் எடுக்க முடியும். அதே நான் நார்மல் கப்பி பாருங்கள். ஸோ மெயின்டெனன்ஸே இல்லை. ஆனால் குட்டி பாட்டுக்கு நீங்களே வெறுக்கிறளவு குட்டி போட்டுக்கிட்டே இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதில் எத்தனை மீன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சம் வந்து மிஞ்சி போனால் ஒரு 4 ஃபீமேலு ஒரு 4 மேல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் குட்டி பாருங்கள் அல்லெல்லாம் குறையாதுங்க. ஓகேங்களா? ஸோ எத்தனை குட்டி பாருங்கள். சும்மா நம்ம நம்பி எடுத்து வைப்போம், திருப்பி குட்டி உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அது தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நான் தண்ணியே மாற்றலை. தண்ணியே கெட்டுப்பான தண்ணியில் விட்டாலும் மீன் நல்லாயிருக்கும். அது காரணம் என்னென்னா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வெரைட்டி கப்பி. ஓகேங்களா? அந்த மிக்சடு கப்பிக்கு இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாக இருக்குங்க. நேச்சுரலாகவே ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக்கை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்காது. ஓகேங்களா? நான் எதாவது இப்போ எல்லா வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அதாவது இப்போ தான் எனக்கு ஏதாவது அந்த மழை பெஞ்சதுனாவோ இல்லை வெயில் அடிச்சதுனாவோ, அதாவது கிளைமேட் மாறும்போது நான் சொல்கிறேங்க, மழை ரொம்ப பேஞ்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு முந்தானத்து வந்து பார்த்தீங்கன்னா மழை. அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா அந்த ஃபின்ட்ராட்னு சொல்லுவோம், ஒரு இது வருங்க, வால் ஒட்டி நோயின்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சுல. அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டப்புக்கு மட்டும், அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கும் மழை அடிக்கும் ஒன்றுமே வராதுங்க. ஆனால் நம்ம இந்த எக்ஸாட்டிக் போகும்போது என்னென்னா டப்புன்னு சின்னதாக குளிர் அடிச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு நோய் வந்துடும். ஸோ அப்போ என்னென்னா ரொம்ப கண்ணுங்கிறதுமா பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ரொம்ப காப்பாற்ற முடியாமல் வந்துடும். ஸோ அப்போ என்னென்னா டெட்ராசைக்கிள்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் இருக்குது. அந்த டேப்லெட் கொஞ்சம் போட்டு விடுங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் இந்த எக்ஸாட்டிக் காப்பாற்ற முடியும். அதே நார்மல் வந்து அப்படி இல்லைங்க. ஸோ நீங்களே வேணாம், ஐயோ குட்டியே போதுண்டா அப்படின்னு நீங்களே வெறுத்துருவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு தான் குட்டி வரும். ஆனால் எக்ஸாட்டிக் போகும்போது ஒவ்வொன்றும் பார்த்து அந்த தண்ணி டெம்பரேச்சர் கரெக்டாக பார்க்கணும், கிளைமேட் மாறுச்சுன்னா ப்ராப்பராக பார்க்கணும். ஸோ அதெல்லாம் பார்க்காட்டி மீன் காப்பாற்றுறது கஷ்டம். ஸோ இதனால தான் தெரிஞ்சுக்கிட்டு மீன் வளர்த்துங்க. ஓகேங்களா? நார்மல் விசஸ் எக்ஸாட்டிக் நீங்கள் எது வளர்த்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்ததுன்னா தண்ணி எல்லாமே ப்ராப்பராக வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஃபிஷ்னுடைய அப்டேட் நான் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ ரைஸ் ஃபிஷ்னுடைய வீட்டில் ரைஸ் ஃபிஷ் வச்சுருக்குங்க. அதுக்கு பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு குண்டானுங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு டப்பில் எடுத்து வச்சுக்கலாம். அந்த டப்புனுடைய குண்டானுடைய குட்டிங்க பாருங்கள் மேக்ஸிமம் வளர்ந்துருச்சு. ஸோ இது வந்து 2வது டப்பாங்க. ஸோ இதில் தான் நான் தெரிஞ்ச ஒரு 500 குட்டிக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு குட்டிங்க பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது பாருங்கள் எந்த அளவு குட்டிங்க பாருங்கள். அப்பா ஃபுல்லாக டப்பா ஃபுல்லாக குட்டிங்க தாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து 3வது டப்பா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன்னா இது பெருசாக நான் கண்டுக்கல. அதாவது குட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் நாளே பிரிக்கல, பெருசாகிட்டு குட்டியை பிரிக்கல. அதனால இதில் என்னென்னா ஒரு அதிகபட்சம் 100 குட்டி என்னமோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? 100 குட்டி என்னமோ இருக்கும். இப்போ அதாவது இன்றைக்கி பிரிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே காலையில் சும்மா பிரித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சேன். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி எக்கச்சக்கமாக பொரிஞ்சிருக்குங்க. ஸோ எங்கேருந்து முட்டை வைக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கப்பி மாதிரி இல்லை. இது முட்டை வைக்கும்போது நம்மளுக்கே தெரியுது. இந்த பின்னாடி வச்சு சுற்றிட்டே இருந்துச்சு. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி வயிற்றுக்கு பின்னாடி இருந்ததுன்னா முட்டையாக இருந்துச்சு. சரி ஓகே முட்டை வச்சுதான் என்னன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தேன். இன்றைக்கி பார்த்தா ஃபுல்லாக குட்டிங்க. ஓகேங்களா? ரொம்ப கண்ணு முடியோண்டு தான் குட்டிங்க நீந்திட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சின்னதாக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா
அங்கங்கே ரொம்ப சின்னதாக நீந்திட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி இத்தனையும் காலையில் தாங்க நீங்கள் வேறு கொண்டால் எடுத்து போட்டேன் பெருசு எல்லாத்தையும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முட்டை வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ முட்டை பொறிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது பாருங்கள், செகண்ட் டப்பா தான் ரொம்ப நிறைய ரிசல்ட் கொடுத்துச்சு. ஓகே, எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 500 குட்டியாச்சும் இருக்குங்க. 3வது டப்பா ஒரு 50 100 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கம்மியான குட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெருசாக டேரெக்டாக ஃபஸ்ட்டே பிரிக்கல. ஸோ அதனால் எனக்கு ரிசல்ட் கொஞ்சம் தேர்டு டப்பாவில் கம்மியாக தான் கிடச்சி. இத்தனைக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 1.5 மாதத்தில் ப்ரீட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லை 1.5 மாதம் கூட ஆயிருக்காது. எத்தனை நாளைக்கு ஒருக்கா குட்டி போடுறதுன்னு என்னாலே கணிக்க முடியலைங்க. எப்படி ப்ரீட் ஆகுதுன்னு தெரியல. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஒரு 8 மீன் இந்த மாதிரி தான் 10 மீனாக தான் வச்சுருக்கேன். ஆனால் குட்டிக்கு மட்டும் பாருங்கள், எப்படி பார்த்தாலும் ஒரு 700 800 இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ப்ரீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதான் அந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ. ஸோ இது போக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்னதாக சேல் வீடியோ மாதிரி போட்டுக்கிறேன். கப்லான்ஸ் அவைலபிளாக இருக்குது. கப்லான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கப்லான்ஸ் 60 ரூபாய்ஸில் சேல் பண்ணிருக்கோம். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க. சிம்ஸோட விட்டு வளர்த்தும் போது நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது. வேணுங்கிறீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செட்டப்பில் நீங்களும் பண்ணி பாருங்கள். சிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவையில்லை. ஒரு டப்புக்கு ஒரு 4 சிம்ஸ் போட்டு வச்சுட்டா நல்ல ரிசல்ட்டுங்க. ஓகேங்களா? இதுன்ட்டு இல்லை, எல்லாமே நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இதோட வீடியோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.